இன்னைக்கு இந்த நம்ம ஸ்ட்ரீட் இவ்வளோ கோலாகலமாக ஒட்டுமொத்தமாக தூத்துக்குடி மக்கள் எங்க சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. பட் இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எஃபர்ட் கம்ப்ளீட்டாக ஒரு சில நபர்களுக்கு போய் சேரும். அவங்களுக்கு இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அதை தாண்டி அவங்கள மேடைக்கு கூப்பிடணும்னு ஆசைப்படுறோம். இங்கே சில பல காரணங்களால சில பேரால நம்ம கூட இணைய முடியல. பட் இருந்தாலும் அவங்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். We would like to thank மாண்புமிகு தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் திருமிகு கனிமொழி கருணாநிதி அவர்கள், மாண்புமிகு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் அவர்கள், மாண்புமிகு மீனவ நலத்துறை மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு பெரிய நன்றி. அட் த சேம் டைம் இங்கே நமக்காக கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்திருக்காங்க. அவங்கள மேடைக்கு கூப்பிடணும்னு ஆசைப்படுறோம். We would like to welcome மாண்புமிகு தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் திரு ஜெகன் பெரியசாமி அவர்கள். சார், எங்களுக்காக மேடைக்கு வரணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மேக்கிங் திஸ் ஹேப்பன். நீங்கள் இல்லைன்னா இவ்வளோ தூரம் நடந்திருக்காது. நீங்கள் எங்களுக்காக மேடையில் இணையணும். அதே மாதிரி we would like to welcome மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு ஈலம் பகவத் ஐஏஎஸ் அவர்கள். சார், நீங்களும் எங்களுக்காக மேடைக்கு வரணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் ஆல் தி வே. We would like to have you on stage. We would also like to welcome தூத்துக்குடி எஸ்பி திரு ஆல்பர்ட் ஜான் ஐபிஎஸ் அவர்கள். சார், நீங்களும் எங்களுக்காக மேடைக்கு வரணும். அதே மாதிரி நம்மளுடைய மாநகராட்சி ஆணையர் திரு மதுபாலன் ஐஏஎஸ் அவர்கள். முக்கியமான நபர்களை மேடைக்கு கூப்பிடல எங்களுக்கு கூடுதல் பெருமை. மக்களை உங்களுக்காக ஒரு பெரிய ஓ போடலான்னு நினைக்கிறேன். முதல் முறையாக தூத்துக்குடியில் நம்ம ஸ்ட்ரீட், இது நம்ம ஸ்ட்ரீட்னுடைய செலிப்ரேஷனாக ஒரு ஃபெஸ்டிவலாக மாறி இருக்கு. அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நபர்கள், அதே மாதிரி இந்த நேரத்தில் நமக்காக கூடியிருக்கக்கூடிய அடிஷனல் கலெக்டர் டிஆர்ஓ அவர்கள், ஏஎஸ்பி அவர்கள் அண்ட் அதர் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அண்ட் கவுன்சிலர்ஸ்க்கு ஒரு பெரிய நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். சார், ஒட்டுமொத்தமாக இவ்வளோ மக்களை ஒரே இடத்துல பார்க்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி வரக்கூடிய அக்டோபர் 3லேருந்து 13 வரைக்கும் மற்றொரு பிரம்மாண்டமான ஒரு இனிஷியேட்டிவ் புத்தக திருவிழா இங்கே நடக்க போகுது. அதை பற்றியும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னு எங்களுக்காக ஷேர் பண்ணணும். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க. ஸோ இந்த நேரத்தில் இன்னொரு மகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொல்கிறதுக்கு விருப்பப்படுறோம். புத்தக திருவிழா அக்டோபர் 3 முதல் 13 வரை நடக்க போகுது. அதற்கான ஒரு முன்பதிவு இங்கே நடந்துகிட்ருக்கு. நீங்கள் இங்கே யாரெல்லாம் பதிவு பண்ணி நீங்கள் என்ன புத்தகம் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா இந்த நிகழ்ச்சியோடைய முடிவில் ஒரு 10 அதிர்ஷ்டசாலிகளுக்கு ஒரு சிறப்பு பரிசு தேர்ந்தெடுத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கோம். எல்லோரும் அதை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் அரேஞ்ச்மெண்ட்ஸை சிறப்போடு செஞ்சுருக்கக்கூடிய நமது தூத்துக்குடி மாநகராட்சியினுடைய மதிப்புக்குரிய மேயர் அவர்களுக்கும், அதை சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய நமது ஆணையாளர் அவர்களுக்கும் எனது பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் வந்த பொழுது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் தான், கொஞ்சம் பேர் தான் இருந்தாங்க. ஸோ நாங்கள் ஃபோட்டோவெல்லாம் வாங்கி பார்த்துட்டு இருந்தோம் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு. இப்போ பார்த்தா ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் ஈவெண்ட் முழுமையாக வெற்றியடைவதற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தேங்க்யூ சார். சார், ஒரு பெரிய காரணம் நீங்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக தூத்துக்குடி மக்களுக்கு இவ்வளோ அழகான அரேஞ்ச்மெண்ட்ஸ், இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஏற்பாடு, மற்றொரு பிரம்மாண்டமான முயற்சியும் நம்ம சைட்லேருந்து இருக்குது. அந்த புத்தக திருவிழா, அதை பற்றி எங்களுக்காக நீங்கள் ஷேர் பண்ணணும். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் அதாவது வர்ற 3ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதி வரைக்கும் புத்தக திருவிழா நடைபெறுகிறது. இந்த நிகழ்ச்சியில் அதாவது தலைமை ஏற்றிருக்கும் நம்ம மாவட்ட ஆட்சியர் சார் அவர்களே, எஸ்பி சார் அவர்களே மற்றும் நம்ம கமிஷன் சாரை பாராட்டியே ஆகணும். நான் நம்மகிட்ட கிட்டத்தட்ட பணியாளர் 2000 இருந்தாலும், எங்கிட்ட சானிடரி ஒர்க்கர்கள் எல்லாம் இருந்தாலும் அவர் வீட்டுக்கே போகல. இன்னும் மத்தியானம் கூட போகல, சாப்பிட போகல, வந்துட்டு போனேன். சார் போங்க, எல்லாம் நல்லபடியாக நடந்துடணும். அதுக்கு உறுதுணையாக இருந்த ஆணையர் சார் மற்றும் துணை மேயர் மற்றும் மாமன்ற உறுப்பினர், தூத்துக்குடியை சேர்ந்த அனைத்து இளைஞர்கள், பெரியவர்கள், தாய்மார்கள், பத்திரிகையாளர் நண்பர்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியின் நோக்கத்தை நம்ம கலெக்டர் சார் யாருன்னே சொன்னாங்க. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு இருங்க நம்ம பார்லமெண்ட் உறுப்பினர் கன்மிகா அவர்கள் காரணத்தால் வரவில்லை, நம்ம அமைச்சர் அவர்களும் வரவில்லை. அதை தொடர்ந்து விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் ஒரு சிறப்பு என்றால், தூத்துக்குடியில் 2017 இதே ஹாப்பி ஸ்ட்ரீட் நம்ம மாநகராட்சி ஆஃபீஸ்லேருந்து குருஸ்மானம் சிலை வரைக்கும் நடந்தது. அப்போ அவ்வளோ சமூக வலைத்தளம்லாம் கிடையாது. இவ்வளோ வலைத்தளம் நிகழ்ச்சியில் நடத்தணும்னு ஒரு 2 ஆண்டுகளாக முயற்சி செஞ்சோம். இது வரைக்கும் 2 ஆணையாளர் கடந்து வந்திருக்கோம். 3 ஆணையாளர், கலெக்டர் சார் 2 பேர் மாறிட்டாங்க. இப்போ 3ஆவதாக அதை நான் நம்ம முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் ஆட்சி அமைந்து சொல்கிறேன். 3ஆவது சார் இருக்காங்க. இப்போ தான் இந்த ஒரு ப்ரோக்ராம் நடக்கிறதுக்குள்ள வாய்ப்பு கிடைச்சிது. இதில் என்னென்னா, தமிழ்நாடு ஃபுல்லாக முதலமைச்சர் உத்தரவு கிணங்க புத்தக திருவிழா நடந்து நம்ம சார் தான், இளம் பகவத் சார். அது எல்லாத்துக்கும் தெரியும். உலக புத்தக திருவிழாவும் நடத்தியாச்சு. நம்ம ஊரில் ஒரு ஸ்பெஷலாக இருக்குன்னு எதிர்பார்க்கும்.
அதுதான் அதோட முன்னோட்டம் தான் இது. ஏனென்றால் புத்தகம் படிக்க பார்த்தீங்கன்னா வாசிக்க திறன் இருந்தால் தான் சரி. நம்ம ஏற்கனவே நான் எல்லா மீட்டிங்லையும் சொல்கிற மாதிரி தான் 12th 10th இல்லை என்ன எனி டிகிரி படித்தோன்னா நம்ம அவ்வளோதான் முடிச்சிருவோம். வாசிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம அறிவு வளரும். ஏன்னா போட்டி நிறைந்த உலகம். ஏன்னா நம்மளோட கல்வி ஒன்று தான் அசைக்க முடியாத சொத்து. அதை வந்து நல்லா நம்ம மாணவருக்கு தெரிவிக்க வேண்டும். என்னன்னாலும் படித்து நம்ம என்ன தொழில் தேர்ந்தெடுத்துக்கலாம். முதலாளியாக இருக்கலாம், இல்லை நம்ம வேலைக்கு போகலாம். அதான் நம்மளோட கருத்து. அதனால் இந்த இதை பயன்படுத்தி அதுக்கப்புறம் நெய்தல் திருவிழா நம்ம முத இங்கே தான் நடத்தணும். உள்ள அளவுக்கு மீறின க்ரௌடு வந்தோன்னே தான் நம்ம வெளியே வந்து, அதுவும் மாநகராட்சி லிமிட் தான் இருந்தாலும் இந்த பகுதியை விட்டு வெளியே போகணும். போன வருஷம் நல்லாவே வந்து வரவேற்பு கொடுத்தீங்க. வரும் வருஷமும் நல்ல வரவேற்பு தருவீங்க. புத்தக திருவிழா வந்து நல்ல லீவில் அமைஞ்சிருக்கு. இது வரைக்கும் அப்படி அமையலை. ஒரு டேட் இருந்தாலும் மாவட்ட ஆராய்ச்சியாளர் நல்லா ஆராய்ச்சி இந்த டேட்டில் தான் நடத்துன்னு சொல்லியிருக்காங்க. அது நல்ல டேட்டு. அதுக்கும் நீங்கள் வந்து அனைவரும் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். மற்றும் அது மட்டும் இல்லை, உங்களுக்கு சின்ன வேண்டுகோள், மாநகரத்தில் பல்வேறு கட்டங்களாக நிறைய வளர்ச்சி வளர்ந்துட்டு இருக்குது. நிறைய முயற்சி எடுத்தோம். அப்போ நிறைய சீர்திருத்த வேண்டி இருந்தது. நான் சொல்கிற ரோடு, சாலை, கான் வசதி 100 வருஷம் வெள்ளத்தில் நம்ம பார்த்தோம். அந்த இடத்துல 6 அடி 7 அடி இருந்து முதலமைச்சர்லேருந்து அனைத்து அமைச்சர் அவர்களும் வந்தாங்க. நம்ம எம்பி மேடம்கிட்ட எல்லாமே பணி சிறப்பாக நடந்தது. இப்போ நம்ம செய்ய வேண்டிய என்னன்னா, இங்கே வந்திருக்க அனைவருமே நம்ம சகோதர சகோதரிகள். ஏன்னா நான் எஸ்பி சார், கலெக்டர் சார்லாம் ரொம்ப யோசித்து தான் இதுக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க. ஹாப்பி ஸ்ட்ரீட்டான்ட்டு எல்லாம் நிறைய ஆய்வு பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையும் பகலில் நடக்கும், நம்ம ஊரில் நைட்டில் நடக்கும். உங்களை நம்பி தான் நானும் ஆணையாளரும் அசூரன்ஸ் கொடுத்துருக்கோம். 4 to 8 கொஞ்சம் குறைக்கின்றாங்க சார். 4:30 தான் ஆரம்பிச்சிருக்கு. நம்மளோட நடவடிக்கையை பொறுத்து தான் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்கும். அனைவரும் வந்திருக்க அனைவரும் சகோதர சகோதரிகள் யாருக்கும் தொந்தரவு இல்லாமல், அதாவது இன்பமும் துன்பமும் சேர்ந்திருக்க தான் வாழ்க்கை. அது ஒரு சந்தோஷத்துக்காண்டி வந்திருக்கோம். அந்த என்டர்டெயின்மெண்ட் நம்ம அனைவரும் பயன்படுத்தி யாருக்கும் எந்த இடைஞ்சல் இல்லாமல், காவல்துறை கிட்டத்தட்ட ஒரு 200-300 போலீஸ் மேலே இருப்பாங்க. நம்ம ஏஎஸ்பி சார் உள்ளிட்ட அனைத்து இதில் வந்து பேர் விடுபட்டாலும் நம்ம மாவட்ட நிர்வாகத்தில் நம்ம டிஆர்ஓ சாராக இருக்கட்டும், சப் கலெக்டர் சார், அடிஷனல் கலெக்டர் மேடம் உள்ளிட்ட அனைத்து கவர்மெண்ட் அஃபீஷியல் யாராக இருந்தாலும் சரி பேர் விடப்படும் அனைவருக்கும் ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு நன்றி. மீண்டும் ஒரு முறை மாவட்ட ஆட்சியருக்கும் நம்ம எஸ்பி சாருக்கும் கமிஷனர் சாருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. நீங்கள் எல்லாருமே கோஆப்ரேட் பண்ணும் அப்படிங்கிறத அவர் சொன்னார். கோஆப்ரேட் பண்ணுவீங்களா? நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்கணும்னா உங்களுடைய கோஆப்ரேஷன் ரொம்ப முக்கியம். சூப்பர். இந்த நேரத்தில் நம்ம கூட டெபுட்டி மேயர் அவர்களும் இணைஞ்சிருக்காங்க. அவங்கள வெல்கம் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி we would like to talk to எஸ்பி சார். சார், எங்களுக்காக ஒரு 2 வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். குட் ஈவினிங். நம்ம ஸ்ட்ரீட் இஸ் ஆக்சுவலி அ ப்ரிக்வெல் டு அவர் புத்தக திருவிழா. October 3rd இருந்து 13th வரையும் கண்டக்ட் பண்ண போகிறாரு. தூத்துக்குடியை பொறுத்தவரையும் நம்ம ஸ்ட்ரீட்ஸ் மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறதே இஸ் அ சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட். We wish that we win this experiment and நமக்கு இடையில் உள்ள social integration becomes better. And மேயர் சாரும் கலெக்டர் சாரும் சொன்ன மாதிரி we will, if this goes very successful, then we will have so much of bigger programs like this. So அந்த responsibility and அந்த பொறுப்பு உங்கள் கையில் தான் இருக்குது. Please enjoy the program and in a very responsible manner, and I wish my regards to a corporation team including a mayor and a commissioner, sir. Thank you. எஸ்பி சார் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க. இது வந்து செய்கிறது வந்து ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு. ஸோ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் நாமெல்லாம் வெற்றி பெற்றுவோம்னு நினைக்கிறோம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஈவெண்ட்டை எல்லோரும் நடத்தி கொடுக்கணும் அப்படின்னு நான் இந்த நேரத்தில் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். ஸோ நம்ம இந்த எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு நடத்திட்டு இருக்கக்கூடிய கமிஷனர் தான் வந்து ரொம்ப கவனமாக ரொம்ப கவலையோடு இருக்கார். ஸோ அவரோட பேசலாம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வணக்கம் தூத்துக்குடி மக்களே. உங்களை ஒருங்க இங்கே வந்து பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வந்து எஸ்பி சார் சொன்ன மாதிரி நம்ம எவ்வளோ சேஃபாக வந்து நம்ம என்ஜாய் பண்ணுறோமோ அவ்வளோ லாங்காக நம்ம என்ஜாய் பண்ணலாம். இல்லைனா வந்து இருட்டின அப்புறம் க்ளோஸ் பண்ணக்கூடிய சிச்சுவேஷனுக்கு நீங்கள் தள்ளிடாதீங்க. அதனால் எல்லாருமே சேஃபாக நம்ம என்ஜாய் பண்ணலாம். நிறையா பேர் சில மேல் வந்து ஆண்கள் இந்த சைடு இருக்கிறத பார்க்குறேன். ஆண்கள் வந்து இந்த சைடு நம்ம வந்துடலாம். நடுவில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சில பேர் அந்த கட்டை மேலே நிற்கிறத பார்க்குறேன். அது வேண்டாம். குழந்தைகளுக்குன்னு